ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியுமா? முக்கியமான கொஸ்டின், ஓகேவா? பட்ஜெட் கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லி 3 கூட்டத்தொடர்கள் இருக்குது. இதில் மழைக்கால கூட்டத்தொடரை பருவகால கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? கூட்டம் கூட்டி நடத்துறதை தான் அந்த கூட்டத்தொடர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட்ஜெட், மழைக்காலம் அல்லது பருவகாலம், குளிர்காலம் அப்படின்னு சொல்லி 3 இருக்குது. அது எந்த மாதங்களை நடக்கும் அப்படின்றத தான் நம்ம ஞாபகம் வைக்க போகிறோம். பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி மே மாதம் நடக்கும், ஓகேவா? பிப்ரவரியில் இருந்து மே மாதம் வரைக்கும் நடக்கும். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? எஃப்எம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிப்ரவரி மே, ஓகேவா? மார்ச்னு ஞாபகம் வச்சிடக்கூடாது. மே, எஃப்ல இருந்து எம் வரைக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கும். அதாவது பட்ஜெட் சம்பந்தமான ஒரு செய்தியை நான் எஃப்எம்ல கேட்டேன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்ஜெட் சம்பந்தமான செய்தி எஃப்எம்ல நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை முதல் செப்டம்பர் வரை. ஜூலை முதல் செப்டம்பர் வரை. ஜூலை செப்டம்பர், ஜேஎஸ்ன்னு வருதா? ஜூஸ்ன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஜூஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஜேஎஸ். மழை காலத்தில் ஜூஸ் குடிக்க கூடாது அல்லது சளி பிடிச்சிக்கிறோம், இந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஜேஎஸ், அதுக்காக ஜூனுன்னு போட்டக்கூடாது. ஜூலை டு செப்டம்பர். நெக்ஸ்ட், குளிர்கால கூட்டத்தொடர் எப்போ நடக்கும்னா நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் நடக்கும். நவம்பர், டிசம்பர். நடுங்கிக்கிட்டே இருப்பேன், குளிர்காலத்தில் நல்லா நடுக்கமாக இருக்கும். என்டி நடுக்கமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம்.